உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அந்த காலையில் பிரேயரில் ஒரு பாட்டு அருமையாக இருக்கும். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமோ, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநறி என்பார் சில பேர்கள் அப்படின்னு அந்த பாட்டை சொல்கிற போது அந்த சர்வ சமய கடவுளர்களை ஒன்றாக மனதில் நினச்சி அந்த பாடுகிற பாட்டை போல கம்பனும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கி நடத்தி அதை தேவையான போது அளிக்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு சக்தி இருக்குமானால் அந்த சக்தியே ஒரு உருவமாக தலைவனாக உருவெடுக்கும். அந்த தலைவனுடைய திருவடியை வணங்கி தொடங்குகிறேன். இந்த உலகத்தில் யாரும் இப்படி சொல்ல முடியாது. அப்படியான அருமையான பாடலை நீங்கள் இந்த 10 நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது வேறு வழியில் கேட்டாகணும். ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதை மாதிரி தான் இதுவும். சரி, இது நேற்று பாடினாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கும் சொல்லுவோம், நாளைக்கும் சொல்லுவாங்க. இந்த அருமையான பொன்விழா காணுகின்ற கம்பன் கழகம் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு இந்த திரையரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய பரணி அவர்கள் ஜெயா தொலைக்காட்சியில் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த போது வணக்கங்க 4 ஆண்டு காலம் அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி, மிகச்சிறந்த ஒரு கிரியேட்டர், படைப்பாளி. அத்தகைய பெருமை மிகுந்த பரணி அவர் சொன்னார், எத்தனை கம்பன் கழகங்கள் பொன்விழா கன்றுருக்கு, எத்தனை கம்பன் கழகங்கள் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுத்தாரு. அதில் 10 நாட்கள் கம்பன் கழகம் அந்த விழா நடைபெறுகின்ற ஒரே ஒரு கம்பன் கழகம் புதுக்கோட்டை கம்பன் கழகம் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொன்னார். அதுவே நமக்கு அந்த புள்ளி விவரம் காதுக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ கூட தலைவர் அவர்களை வணக்கத்திற்குரிய திருப்பணி செம்மல் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், அவர் நான் இப்படி பொன்னாடு போத்து வாழ்த்துறப்ப என்ன சொன்ன தெரியுங்களா, இது பொன்விழா, 100ஆண்டு விழாவையும் நீங்கள் நடத்தணும், எங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு இருக்கேன். நீங்களும் வந்துடணும் எல்லாரும். பேராசையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதனால் என்ன, 120 ஆண்டு காலம் வாழ்ந்த ராமானுஜர் வாழ்ந்த பூமி தானே இது. அதனால் நமக்கு தெரியும் இல்லையா. ஆசைப்படுவோம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த அற்புதமான கம்பன் கழகத்தை கட்டிக்காத்த பெருமை மறைந்த ஐயா சம்பத் அவர்கள். அவர் இருக்கிற போது அந்த ஒரு ஆற்றல், பேச்சாளர்களை நடுங்குகிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கப்பயே அவர் தப்பு விட்டார்னா குறித்து வச்சு அதை சொல்லிடுவார். இந்த இடத்துல நீங்கள் அந்த பாட்டில் அதை தப்பு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவார். அப்படியான ஆற்றல் மிகுந்தவர், பேச்சாளர், செயலாளர், இத்தனை பெருமைகளை கொண்ட அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் ராமனின் திருவடியிலே அவர் சென்று இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அவருடைய ஆத்மாவை வணங்கி அவர் விட்டு சென்ற பணியினை தொடர்ந்து செய்கின்ற பெருமக்கள். கம்பன் கழகத்தினுடைய தலைவர் ராமச்சந்திரன் தவிர வேறு யார் கம்பன் கழகத்தில் தலைவராக இருக்க முடியும்? புரியுது அவங்களுக்கு? ராமச்சந்திரன் தான் தலைவர். எப்படி அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் கதை வசன கர்த்தா மா லட்சுமணன் அவர்களை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாரா காலை உணவுக்கு. அப்போ அவன் அந்த அம்மா பரிமாறுறாங்க. எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு, லட்சுமணன் உட்காந்துருக்காரு, சாப்பிட்றாங்க. அப்போ லட்சுமணன் சொன்னாரா, எவ்வளவு நாளாச்சு இப்படி சாப்பிட்டு அப்படின்னாராம். உடனே எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நல்ல சாப்பாடுங்கிறதுக்காக சொல்கிறாரோ அப்படின்ட்டு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, ராமச்சந்திரன் பக்கத்தில் லட்சுமணன் உட்காந்து ஜானகி பரிமாறுற ஒரு காட்சியை 16 பேர் தான் கைதட்டீங்க, மற்றவர்கள் கேட்கலையா? அங்கே பின்னாடி கேட்குதா? இங்கே பாருங்க, கொஞ்சம் ஒத்துழைச்சா தான் நாங்கள் பேச முடியும். இப்போ என்ன ஆச்சுன்னு நான் சொல்லட்டுமா? ஏன் கைதட்ட மாட்டேங்குன்னு தெரியுமா? இந்தியெல்லாம் சினிமாவுக்கு போனால் கைதட்டுவோம், இலக்கிய கூடத்துக்கு போனால் கைதட்டுவோம். இப்போ டிவியாக பார்த்து கைதட்ட முடியலை. வீட்டுக்குள்ளே கைதட்ட முடியுமா? வீட்டுக்குள்ளே கைதட்ட முடியாது. ஃபோனை பார்த்து கைதட்டினா ஃபோனு கீழே விழுந்துருவோம். இப்போ
அவருங்க நன்றியா. அப்ப அந்த கைதட்டுறது மறந்து போச்சோ என்னமோங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்? உற்சாகப்படுத்துதல்ங்கிறதாங்க. நம்மளை அறியாமல் தான் கைதட்டணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த தொகுப்பாளர்கள் பல இடங்களில் வந்து கைதட்டுங்க கைதட்டுங்க, வணக்கம் சொன்னால் கைதட்டுங்க, வாழ்த்து சொன்னால் அப்படி சொல்கிறப்ப தான் நமக்கு ரொம்ப அப்படியே ஒரு கொலவெறி மனசுக்குள்ளே வருது. அதனால் இப்போ அதெல்லாம் தாண்டிடுச்சு. இப்போ என்ன தெரியுங்களா, தொலைக்காட்சி உள்பட எல்லாத்துலேயுமே என்னென்னா யாரையும் நம்புறதில்லை. அந்த கைதட்டுறதை போடு அப்படின்னா அது கைதட்டுறது ஒரு 1,00,000 பேர் கைதட்டுறாங்க. அது எங்கே எடுத்த கைதட்டோ தெரில. அதுவும் அவர் பேசக்கூட ஆரம்பிக்கலைங்க, அப்போவே கைதட்டி சத்தம் கேட்குது. அதாவது கைதட்டி வரவேற்கிறாங்களாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே போய் நம்மளை என்னமா செய்யணுங்க. ஜெயகாந்தன் சொன்னார்ல, என் எழுத்து வாசகனை ஏதாவது செய்தால்தான் நான் வெற்றி பெற்றேன். கோவப்படணும், அழுக வரணும், எரிச்சல் வரணும், என்னமாவது பண்ணணும். மண்ணு மாதிரி உட்காந்துட்டு புத்தகம் படிக்கப்படாது. அந்த மாலை நேரத்துலையோ மழை பெய்கிற நேரத்துலையோ வீட்டு ஜன்னலோரத்தில் இந்த கடலப்பருப்பு எதையாவது தின்னுக்கிட்டு நாம் புத்தகம் படிச்சுட்டு இருக்கப்ப புத்தகத்தில் வரக்கூடிய அந்த கதாநாயகனோ கதாநாயகியோ மழையில் நனைஞ்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிற போது ஒரு மண்வாசனம் வருது இல்லையா. இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ளேயே இருப்போங்க. இந்த பக்கம் மழை பெய்யும், அந்த பக்கம் புத்தகம், இது அப்படியே பார்ப்போம். நான் எனக்கு இருந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். என்னை பற்றி நிறைய சொன்னாங்க. சோழவந்தானில் அங்கே இருக்கக்கூடிய திரையரங்கத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மணல் பரப்பியிருப்பாங்க டூரிங் தேட்டர் மாதிரி. அதுக்கு நம்ம உள்ளே போய் படுத்துத்தான் நாங்கள்லாம் படம் பார்ப்போம். இப்போ என்னமோ அது பெரிய விஞ்ஞானமாக காட்டுறாங்க பல தேட்டர்களில். நீங்கள் அதுக்கு வந்து 1000 ரூபா நீங்கள் அப்படியே படுக்கலாம். அதில் பல பேர் குப்புறப்படுத்துகிறாங்க, இது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி, இதை பார்க்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி அப்படி படுத்துருப்போமா. பாதாள பைரவின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் பழைய படமாக தான் சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதாள பைரவி. இப்போ அவர் அப்படி சொன்னார்ல, 60 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களே அப்படின்னு சொன்னார்ல, அதை கேட்டுக்கங்க. பாதாள பைரவி அதில் அந்த என்.டி. ராமாராவும் அந்த கதாநாயகி, அவங்க பேர் மாலதியை நம்ம தெரியல, பேர் மறந்துட்டேன். தெரிஞ்சு சொன்னீங்கன்னாலும் நான் பாராட்டுவேன். வயசை பற்றி கவலைப்படாதீங்க, தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக. அதில் அவங்க அந்த நில ஒளியில் பாடுற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை இப்படி ஸ்க்ரீனில் இப்படி பார்த்துக்கிட்டே மண்ணில் படுத்துருப்போங்க. அப்படியே உருண்டு வெளியே வந்தால் வெளியே நல்லா இருக்குங்க. அந்த ஏன்னா அதில் செவருகோர் இருக்காது. இப்படி வெளியே உருண்டு வந்து பார்த்தா அங்கே அந்த நிலா இருக்கும், அப்படியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஒரு இயற்கையோடு இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. அதுபோல் ரசிக்கிற போது சந்தோஷமாக ரசித்து மகிழ்ந்து பாராட்டி சாப்பிட்றப்ப கூட உணவை அதை ரசித்து சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும். அந்த சமையல் செஞ்சவங்கள ஒரு பாராட்டாவது பாராட்டணும். மண்ணு மாதிரி உட்காந்து திங்கப்படாது. அதுவும் சில பேர் இந்த இப்படி செல்லை பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு என்னத்தையாவது, அதுவும் சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு அம்மா கோவத்தில் கூட கேட்டுரும். இல்லை இட்லி நல்லா இருக்குது, அது பரோட்டா அப்படியா, சரி பரவாயில்ல. அதனால என்னன்னா அது என்னன்னு கூட தெரியலன்னு என்ன அர்த்தம். ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார மாதிரி கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இங்கே பாருங்க, மாடு கூட அதுக்குரிய உணவை தாங்க திங்கும், புலி அதுக்குரிய உணவை தான் திங்கும். இது எது போட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லை, வாசனை. இப்போ நான் அந்த குக் வித் கோமாளியில் வர்ற போது அந்த 2 இவங்க வந்து சமையல் கலை வல்லுநர்கள் வந்தாங்க. அவர் அந்த குண்டார் தாமு அவரும் இன்னொருத்தரும் 2 பேர் வந்தால், பட்டுன்னு ஒருத்தர், வெங்கடேஷ் பட். அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். ராமாயணத்தில் ஒரு வரி கேட்பேன், டக்குன்னு சொல்லணும், இல்லை சும்மா பயப்படாதீங்க. ஆமாம், படக்குன்னு போன் எடுத்து வச்சு அப்படியா அப்படின்ட்டு கிளம்பக்கூடாது. அப்படியே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது ஒரு டக்குன்னு சொன்னீங்களே அதே போதும். அவங்க எல்லாரும் பண்ணுற சமையலையும் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்க இருக்கு பாவம், அவங்களுடைய நிலை போயிடும். என்ன செய்வாங்க தெரியுங்களா, அப்படி மோந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சி போடலாங்க. மோந்து பார்த்தாலே அவங்க சரியான சமையல் கலை வல்லுநர் தான். யாருன்னா அதை வந்து நுகர்ந்து பார்த்து அதனுடைய சுவை அறிய வேண்டும். இதுதான் உண்மையிலேயே பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது. இதுக்கு நீங்கள் எங்கே போகணும் தெரியுமா? விக்ரமாதித்தன் கதை. நம்ம இப்போ வந்துடுவேன், கொஞ்சம் நேரம் தயாராகிட்டு இருக்கோம், தான் வேற ஒன்றும் இல்லை. விக்ரமாதித்தன் கதையில் காடாறு மாதம் நாடாறு மாதம்
விக்ரமாதித்தனும் பட்டியும் அவங்க அப்படி மாறுவேடத்தில் எல்லா இடத்துக்கும் போய் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப விக்ரமாதித்தனும் பட்டி அவரோட தம்பி மந்திரி அப்படி போகிறப்ப திடீர்னு விக்ரமாதித்தன் சொல்லுவார், பட்டி எங்கேயோ கோழி குழம்பு வாசம் அடிக்குது அப்படிம்பார். பாருங்க, கோழி குழம்பு சமயக்கட்டை தாண்டி ஹாலை தாண்டி வீட்டை தாண்டி தெருவுக்கு வந்து அடிக்குது. அப்போ அவருடைய நுகரும் தன்மை எப்படி இருக்கு பாருங்க, அந்த குழம்பு எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ இப்படி சொன்ன உடனே நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது விக்ரமாதித்தன் மேலே. அதுக்கு பட்டி ஒரு அடி அடிச்சாரு. எப்படி தெரியுமா? மகாராஜா உப்பு இல்லாமல் கொதிக்குது அப்படின்னாராம். இதில் என்ன வித்தியாசம்? அவர் வாசனை வருதுன்னாரு, அது உப்பு இல்லாமல் கொதிக்குதுன்னாரு. அப்படின்னா என்ன தெரியுங்களா? உப்பு சரியாகவோ கொஞ்சம் கூட இருந்தால் தான் வாசனையே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பு போடலைன்னா வாசனை தூக்கலாக வராது. அதனால தான் கிராமத்தில் திருட்டு கோழி சமைக்கிறப்ப உப்பு போடாமல் சமைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா தெரிஞ்சு வந்துருவாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்கக்கூடாது. விக்ரமாதித்தன் கதையில் படிச்சிருக்கேன், கோழி பிடிச்சிருக்கேன்னு நினைக்கப்படாது, படிச்சிருக்கேன். சரியா? அப்போ நுகரும் தன்மை, ரசிக்கும் தன்மை, ஒரு நல்ல செய்தியை பார்க்குற போது நம்ம அதோட ஒன்றும் தன்மை அது இருக்கணும். அது எல்லாருமே இப்போ பேசுகிறவங்க எல்லாரும் அது குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிற விஷயத்த சொன்னாங்க. உண்மையிலேயே அது வேதனைக்குரியது தான். நம்ம அந்த பழைய ஆளுக, அதுவும் ஏதாவது ஒரு தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்பயோ அந்த சோகமான காட்சி வர்றப்போ நம்ம ஒன்றிடுவோம் தெரியுமா? அது அந்த படத்தோட படமாக ஒன்றிடுவோம். அதில் இந்த ராஜபாட்டு ரங்குதிரையெல்லாம் அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு அப்படி வர்றப்ப அந்த பாட்டில் நெகிழ்ந்து நிற்போம். தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பே நாம் அப்படியே கொஞ்சம் உருகிக்கிட்டு இருப்போம்ல. பக்கத்தில் ஒருத்தன் 4 முறுக்க ஒன்றா உட்காந்து கடிப்பாங்க, கறக்குன்னு. எனக்கு தாங்க முடியாத கோபம். அவனை அப்படி திரும்பி பார்த்தேன். அவன் உடனே அப்படின்னா எனக்கு என்ன, அவனை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த நாச்சுவை மட்டுமாடா நீ பிறந்தீங்க இல்லையே, உனக்கு செவிச்சையும் உன்னுடைய உள்ளுணர்வும் மற்றவையும் தானடா உன்னை வந்து வாழ வைக்கணும். அதானே வேணும். வெந்ததை தின்னு விதி வந்தா இவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. வெந்ததை சாப்பிடணும், சரி, விதி வந்தால் போகிறது ரைட் தான், அதை பற்றி இல்லைங்களே. ஆனால் அதுக்காக தினமும் காலைல இருந்துச்சு பொன்மொழி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. அதுவும் இந்த காலண்டரில் வர்ற பொன்மொழிகளை பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தான் எழுதுறாங்கிறது இல்லை. நான் ஒரு நாள் அந்த இதுக்கு போயிருந்தேன், சிவகாசிக்கு. 365 நாள் எப்படிங்க அந்த பொன்மொழிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஐயோ அதெல்லாம் பொன்மொழி இல்லை, நாங்கள் தான் எழுதுறது அப்படின்னாரு அவர். அப்புறம் எப்படி அதில் அது யாரோன்னு போட்டுருவோம், அதனால யாருக்கும் தெரியாது. நாளை நடப்பது என்ன உனக்கே தெரியாது, யாரோ அப்படின்னு என்னமோ எழுதியிருக்கான் அப்படின்னு. அதனால் நீங்களும் பொன்மொழியெலாம் எழுதலாம், யாரோன்னு போட்டு எழுதுங்க, இருக்கட்டும். இந்த அருமையான 10 நாள் விழாவில் இன்றைக்கு கம்பன் திரையரங்கம், இது உண்மையிலே கேட்கவே அருமையாக இருக்குது. திரையரங்கம்ங்கிற பேரை கேட்ட உடனே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நிறைய திரையரங்கங்கள் வந்து நம்மை விட்டு மறைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த திரையரங்க நிகழ்விலே வரவேற்புரை நல்கி நம்மையெல்லாம் வரவேற்ற விழாக்குழுவினுடைய உறுப்பினர் வணக்கத்துக்குரிய ஐயா திருமிகு செல்லத்துறை அவர்களுக்கு முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை நல்கிய ஐயா பரணி அவர்கள் அந்த நேரத்தை, ஏன்னா ஊடகவியலாளர்களால் சரியான நேரத்தை சரியாக முடிச்சு காமிச்சாங்க, அதுவே பெரிய விஷயம். அது தொடங்குறத காட்டில் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி முன்னிலை வகித்து சுருக்கமாக அவர்கள் செயலாளர் பாரதி அவர்களே மிகச்சிறந்த பேச்சாளர், தமிழ்நாடு மட்டுமில்லை உலகம் பூரா போய் பேசுகிற பேச்சாளர் அவர்கள். அவங்களே எத்தனை மணித்துளியில் பேசணும்னு சொன்ன உடனே அதே மணித்துளியில் பேசி நம்மை வாழ்த்திய வணக்கத்திற்குரிய ஆதிகாலத்து அலங்கார மாளிகையினுடைய ஐயா நிறுவனர் திருமிகு ஆப்பா மணிகண்டன் அவர்கள், பிஎஸ்கே கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு கருப்பையா அவர்கள், அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே நைனா முகமது கல்லூரியினுடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய முனைவர் திருச்செல்வம் அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டி சொல்லி, மாமன்னர் கல்லூரியினுடைய முதல்வர்
முனைவர் ஆர் புவனேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இங்கே வாழ்த்துறை நல்கிய நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கல்வித்துறை தலைவர் வணக்கத்திற்குரிய முனைவர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் அன்பு பாராட்டை சொல்லி, நன்றியுரை வழங்க இருக்கின்ற மாவட்ட தமிழாசிரியர் கழகத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய குமா திருப்பதி அவர்களுக்கும் அன்பு பாராட்டி சொல்லி, உபயதார்கள் அத்தனை பேரையும் அன்போடு பாராட்டி, புரவலர்கள், அதான் நல்ல வார்த்தை, புரவலர்களுக்கு அன்பு பாராட்டி சொல்லி, 10 நாள் மட்டுமில்லை, எத்தனை நாட்கள் ஆனாலும் இதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு மீண்டும் என் வணக்கத்தை சொல்லி, அதை செயல்படுத்துகின்ற நம்முடைய பாரதி அவர்களுக்கும் அன்பு பாராட்டை சொல்லி, வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லோரையும் பாராட்டி, இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப இருக்கின்ற மெகா தொலைக்காட்சி பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்தை சொல்லி, இப்போது நாங்கள் இந்த திரையரங்க ஸ்க்ரீன் அப்படியே மெதுவாக மேலே தூக்குறோம். இப்போ தான் அப்படின்னு கேட்கக்கூடாது. முன்றையெல்லாம் அந்த திரையரங்கத்தினுடைய திரைகள் மேலே போகிறதும் இப்படி வந்து சேர்றதும் அப்படியே மேலேருந்து கீழே இறங்குறதும் அதெல்லாம் அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க. என்ன மியூசிக் தெரியுங்களா? கம் செப்டம்பர்னு ஒரு மியூசிக் இருக்கும். அது கூட அந்த நான் ஒரு படத்தில் அந்த மியூசிக்கே அப்படி பாட்டாக வச்சுருப்பாங்க. வந்தால் உன்னோடுன்னு அந்த பாட்டுக்கு ஜெயலலிதா அவங்க ஆடுவாங்க அந்த படத்தில். இப்போ இந்த மியூசிக் போடுறப்பயே அது அந்த ஸ்க்ரீன் மேலே போகிறப்ப கைதட்ட ஆரம்பிப்பாங்க. இது பழசா புதுசா? இங்கே இருக்கு ஸ்க்ரீன் இருக்கு, திரைக்கதை வசனம் அதுதான். ஆமாம், அப்புறம் திரைக்கதை இல்லையா, அதனால திரையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த திரை வந்து இப்படி இது மேலே ஏறுறது கீழே இறங்குறது நம்ம புதுசுன்னு நம்ம நினைக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் ஒன்றே சொல்லி எதாக இருந்தாலும் அப்படி சொல்லி இருக்குங்க. நான் சும்மாவை சொல்கிறேன். அரங்கேற்ற காதை 3வது பகுதியில் மாதவியை வர்றதுக்குள்ள அந்த மேடை அமைப்பு, ஸ்டேஜ் சொல்கிறோம்ல, மேடை எப்படி போடப்பட்டதுன்னு சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் சொல்கிறாரு. எப்படி தெரியுமா கணக்கு? இது இந்த மேடை எப்படி போடணும், பல பேருக்கு மேடை எப்படி போடணுமே தெரியாது. ஒரு ஊரில் நாங்கள் பேச போயிருந்தப்ப அந்த மேடை எங்கே போட்டுருந்தாங்க தெரியுங்களா? கீழே ஒரு பாம்பு புத்து இருக்குங்க, அதில் மேடை அடிக்கடி நீ உசு உசுன்னு வேறு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கே. நான் முதல்ல கூட வந்தவங்க தான் ஏதோ பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அது என்னன்னு தெரில. இதை ஒருத்தர் சொல்லி முடிச்சார்ல, மாலை போட வரும் நடுக்கிறாங்க, பாம்பா இருந்தாலும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, 8 எள்ளு சேர்ந்தது ஒரு நெல். கணக்கு வச்சுக்கோங்க, 8 எள்ளு சேர்ந்தது ஒரு நெல், 8 நெல் சேர்ந்தது ஒரு விரல் கடை, இந்த 8 விரல் கடை சேர்ந்தது ஒரு கோல். இந்த கோலை கணக்கு வச்சுக்கிட்டு எழுகோள் நீளமும் எண்கோள் அகலமும் கொண்டதாக, நீல அகலங்களை கொண்டதாக மேடை அமைய வேண்டும். இதில் எழினி அப்படின்னா திரைன்னு அர்த்தம். புகுமுக எழினிங்கிறார். அப்படியே ஸ்க்ரீன் இப்படி கூடி வருமா அப்படியே. அதே மாதிரி விலகி போகிற திரை வரிசையாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த இசை கலைஞர்கள் வந்து என்னன்னு கேட்டால், ஆடியன்ஸை மறைக்கிற மாதிரி உட்காரக்கூடாதான். அவங்க யார் யார் எங்கே உட்காரணுங்கிறத சொல்கிறாரு இளங்கோவடிகள். அதுக்கு மேலே எடுத்தோடனே அம்புடு கருவியும் சேர்த்து அடிக்கப்படாதான். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, குழல் வழி யாழும் அப்படிங்கிறார். புல்லாங்குழல் ஓசை முதல்ல வரணுமா, எங்கேருந்து வாசிக்கிறாருன்னு தெரியக்கூடாதான். குழல் வழி யாழும், யாழ்ங்கிறது ஒரு கருவி, அது காற்று கருவி, இது கம்பி கருவி. குழல் வழி யாழும். அதே போல் யாழை தொடர்ந்து முழவும். முழவு, இந்த 3மே வந்து நினச்சிக்கோங்க, ஒன்று காற்று கருவி, ஒன்று கம்பி கருவி, ஒன்று தோல் கருவி. இந்த 3 தான் உலகத்தில் கருவிகள். இதில் சிறப்பு என்னென்னா, இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சதும் தமிழன் தான். எப்படின்னு கேட்டால், இதில் சிறப்பிழகரம் இருக்குது. குழல் சிறப்பிழகரம், யாழ் சிறப்பிழகரம், முழவு, முழவுன்னா என்னன்னு நினைக்காதீங்க, மிருதங்கம் மத்தளம் மாறி புலனைந்தும் பொறிகளங்க நெறிமையங்க அறிமழிந்திட்டு ஐமேலுந்தி அப்படின்னு திருஞான சம்பந்தருடைய திருவையாற்று பதிகத்தில் பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலையன்றஞ்சி சிலபந்தி அளமந்தி மரமருமைக்குள்ளார்க்கும் திருவையார் என்பார். இப்போ இந்த மாதிரியான திரை இருக்கணும், அந்த திரையரங்கம் இருக்கணும், அதில் வந்து உட்கார்ந்து கேட்கணும், அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும், எல்லாம் உண்டு. இன்னைக்கு இந்த தலைப்பு எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, திரையரங்கம்ங்கிறதே நம்மளை ஈர்க்குது. இதில் 3 பேர் தங்களுடைய பார்வையில் கம்பனை பார்க்க இருக்கிறாங்க. கம்பனை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? அவர் வாழ்கிற காலத்தில் மட்டுமில்லை, அவர் நூலாகவும் படிச்சுட்டு இருப்பாங்க.
எல்லாரும் பாடியிருக்காங்க கம்பனை பற்றி. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மும்மணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இன்னொருவர் பண்டிதமணி கதிரேச செட்டியார், மூன்றாமவர் ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார். அவர்கிட்ட உட்கார்ந்து கம்பராமாயணம் கேட்டால் அந்த கம்பராமாயணத்தினுடைய சுவையே தனியாக இருக்குமாங்க. பாட்டை அப்படியே எடுத்து 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 நம்மளை ரசிக்க வைப்பாராம். அவருடைய பேச்சு அவ்வளவு அருமையாக இருக்கும். அவர் அங்கே சட்டம் படித்தவர் மட்டுமில்ல, ஹச்ஆர்என்சி போர்ட்லேயும் இருந்தார். ஒரு முறை ஒரு ஆங்கிலேயர் கேட்டார் அவர்கிட்ட, வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்னு கேட்டிருக்கார். யார்கிட்ட? டி.கே.சிட்ட. அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சர் அப்படின்னாராம். வேற என்ன எங்களுக்கு வேணாம், எங்களுடைய கல்ச்சர் இதுதான். அப்போ அந்த அந்த ரசிக்கிற தன்மை. பாரதி எவ்வளோ பெரிய புலவன். ஒரு புலவன் இன்னொரு புலவனை என்ன மகிழ்ச்சியாக பாராட்டுறான் பாருங்க. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதல் யாங்கிடமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. இந்த வார்த்தையை சொல்கிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு பாருங்க. அப்படியான அந்த கம்பனை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டால் குலோத்துங்க சோழன் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கும் இது ஏதோ பிடிக்காம போச்சுன்னு தெரியல, வரலாறு நமக்கு கிடைக்கல. அதுக்கு நம்ம கதை வச்சுருக்கோம், அம்பிகாவதி கதை, அமராவதி கதைன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் ஆதரித்தவர் யாருன்னு கேட்டால் சடையப்ப வள்ளல் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு கொடை வள்ளல். கடையேழு வள்ளல்கள் சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த சடையப்ப வள்ளல் என்ன செஞ்சார்னா அவரை ஆதரித்து வரவேற்று அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தார். அந்த வள்ளல்கள் இல்லைன்னா தமிழ் இல்லைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு அதையும் கம்பர் தனியாக ஒரு பாட்டில் பாடுறார். அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். அவனுடைய வீடு அடையா நெடுங்கதவு, யார் வந்தாலும் அஞ்சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லு. இதோட மட்டும் இல்லை, மோட்டெருமை வாவிவுக்கு முற்றுவரால் கன்று என்று வீட்டளவும் பால் சொரியும் எண்ணெயே. திருவெண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த எரும மாடுகள் தண்ணியில் குளிச்சுட்டு போகிறப்ப அந்த வெறாமீன் மடுவில் முட்டோன்னே கண்ணுக்குட்டியாக்கும் நினச்சி வீடு வரைக்கும் பாலை சுரந்துக்கிட்டே போகுமா. பாலை கறக்கிறது வேற, சுரக்கிறது வேற. இப்போ இப்படிப்பட்ட அந்த வள்ளல் கம்பனை ஆதரித்தார். அவர் நமக்கு தெரிஞ்சு ஆதிகாவியம் என்று சொல்லக்கூடிய அந்த வால்மீகியினுடைய காப்பியத்தை தமிழுக்கு கொண்டு வந்தார். 6 காண்டங்களை உடையது நமக்கு தெரியும். பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். 6 காண்டம், சரியா? இதில் இந்த 6 பகுதியிலையும் கம்பன் என்னென்ன வகையான செய்திகள் எல்லாம் கொடுத்துருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். கம்பராமாயணம் நாடகம் போட்டிருக்காங்க, பார்த்துருப்போம். அந்த காலத்தில் தொடர்ந்து நாடகம் நடந்தது. அதுலேயும் மதுரையில் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு ஒருத்தர், கேள்விப்பட்டுக்கலான்னு தெரியல, எனது நாடக வாழ்க்கைன்னு நம்முடைய டி.கே. சண்முகம் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் பாருங்கள், இந்த நாடகத்தெல்லாம் எப்படி அவங்க நடத்தி காட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாக்களில் அதிகமாக இடம் பெற்றது ராமனுடைய கதை தான். உதாரணமாக லங்கா தகன் அப்படின்னு 1917 தாதா சாஹேப் பால்கே ராமாயணத்தை எடுத்திருக்காருங்க. அவர் யார் தெரியுதா? அவர் தான் முதல் இந்திய சினிமாவை தொடங்கி வைத்த பெருமகனார். அதனால தான் அந்த அவர் பேரில் விருது கொடுக்குறாங்க. தாதா சாஹேப் பால்கே விருது இருக்கு இல்லையா? ஆனால் அது பெரும்பாலும் தாத்தா ஆன பிறகு தான் கொடுக்குறாங்க. அந்த விருது கொடுக்குறப்ப தூக்கிட்டுலாம் வர்றாங்க பாவம். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமலே போயிடுது, இருக்கட்டும். அதே போல் பின்னாடி நிறைய படங்கள் வந்தது. குறிப்பாக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பார்த்த ஒரு தமிழ் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம்பூர்ண ராமாயணம் என்ற ஒரு படம். ஏபி நாகராஜன் கதைவசனம் எழுதியிருப்பார். அதில் ஒரு சின்ன சாதாரண ஒரு ரோலில் பண்ணியிருப்பார். யாருன்னு கேட்டால் சிவாஜி அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள் பரதனா வருவார். ராமன் என்.டி. ராமாராவ், பத்மினி அவர்கள் அதில் சீதையாக வருவாங்க. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது பத்மினி அவர்களுடைய வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ அவங்க என்ன அருமையான ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவங்க இருக்கேன். அவங்க நாட்டிய பேரொழி நடிகை எல்லாம் சரிங்க. அது போக அவங்க சில ஜோக்குகள் சொல்கிறப்ப எப்படி நம்மளை அறியாமல் சிரிச்சிருவோங்கிறீங்க. சொன்னாங்க, ராமாயணம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கய்யா, என்.டி. ராமாராவ் தான் ராமர், அவருக்கு தமிழ் தெரியாது,
அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு தமிழ் ஆளை ஏற்பாடு பண்ணி கம்பெனியில் அனுப்பியிருந்தாங்க. 15 நாள் கழித்து இந்த ஆள் தெலுங்கு பேசிக்கிட்டே வந்தார். இவருக்கு தமிழ் மறந்து போச்சு. அவர் சொல்லி கொடுத்துருக்காரு இவருக்கு. அதே போல் பெரும்பாலும் அவுட்டர் ஷூட்டிங் எங்கன்னா இதில் ஒகேனக்கல்ல தான் எடுப்பாங்களாம். வெயில் தாங்க முடியாத வெயிலாக இருக்குமா. காடு காட்டுறது தான் என்ன பண்ணுறது, அந்த வெயிலில் பாறையில் உட்காந்து பேசணுமா காதல் காட்சி. அதுவும் அவர் மெதுவாக தான் பேசுவாராம். சீதேன்னுக்கிட்டே இருப்பாராம். இந்த அம்மா சொல்லி தொலையா ராவணனே தேவலாம் அப்படிங்குமா. ஏன்னா சூடு கீழே உட்கார முடியல. அது சொல்கிற போது கேட்டிங்கன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ அந்த சம்பூர்ண ராமாயணம் வந்து படம் வந்தது. பின்னாடி லவகுசான்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஒரு பாட்டில் ராமாயணத்தை சொல்லியிருப்பாங்க. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை செவிகுளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணத்தை முழுவதும் அப்படியே சுருக்கமாக தரக்கூடிய அந்த ஆற்றல். ஆழ்வார்கள் பாடியிருக்கிறாங்க, குறிப்பாக ஆண்டாள் பாடியிருக்கிறாங்க, எல்லாரும் பாடியிருக்காங்க. சினிமா வந்திருக்குது. ஆதி புருஷ் அப்படின்னு ஒரு படம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்க நயன்தாரா அவர்கள் வந்து தெலுங்கில் ஒரு படம் பண்ணாங்க. ராமராஜ்யம்னு ஒரு படம் பண்ணாங்க. பாலகிருஷ்ணாவோட பண்ணாங்க. பாலையா இந்த ரயில விரல் நிப்பாட்டு வரல அவர். நம்ம பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. எல்லாம் அப்போ தானே அவர் ராமனாவோ மற்றதான் நடிக்க முடியும். இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி இப்போ இன்னொரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. சாய் பல்லவி சீதையாக நடிக்கிறாங்க. அந்த படம் ஒன்று வரப்போகுது. எல்லாத்த காட்டிலும் ராமாயணம் ஹிந்தியில் தாங்க வந்துச்சு தொடர், உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ரயில் டயத்தையே மாற்றி வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு. ஏன்னா டிரைவர்கள்லாம் ஓடி போய் நாடகம் பார்க்க போயிடுவாங்களாம். அதனால அந்தந்த ஊரில் நின்னதுனால அந்த நேரத்தில் மட்டும் சோப்ரா குரூப்பாக அவங்க ஹிந்தியில் பண்ணது ராமானு சாகர் அவங்க. அப்போ அவங்க அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் தமிழில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல்ல அது ஹிந்தியில் வர்றப்ப நமக்கு அந்த மொழி தெரியாதுங்க, கதை தெரியும். அதான் ஆச்சரியம். சரி, இவர் வந்து அவர் வந்து ராவணே 10 தலை ராவணே இப்படி வச்சுருப்போம். ஆனால் நமக்கு புரியும். எந்த மொழியில் எடுத்தாலும். இன்னும் நல்லா சொன்னால் இந்தோனேஷியாவுக்கு நான் போயிருந்தப்போ பார்த்தேன். அங்கே ராமாயணம் இன்றைக்கும் தினசரி நாடகம் போடப்படுதுங்க. பாலி தீவில் போடப்படுது. கிழக்காசிய நாடுகள் எல்லாவற்றிலும் இருக்குது. இலங்கை எப்பயாவது நேரம் இருந்தால் நுவரேலியான்னு ஒரு இடம் இருக்குது, மறக்காமல் போயிட்டு வாங்க. அவ்வளவு அழகான இடம் உலகத்திலே கிடையாது. அது என்ன தெரியுமா முக்கியமாக, அதுதான் அசோகவனம் இருந்த இடம். நுவரேலியா மலைங்க, அருவி, மேகம், நம்ம வாக்கிங் போனால் கூட வரும், அப்படி இருக்கும். அவ்வளவு பசுமை. நான் கூட போனோன்னே நினச்சேன் சீதை தப்பாக முடிவெடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு அங்கே பிற்காலத்தில் கூட போய் அங்கே இருந்திருக்கலாம். அவ்வளவு அழகான இடம், பார்க்க அவ்வளவு அருமையாக இருக்குது இந்த இடங்களெல்லாம். இங்கேயும் அதே மாதிரி ராமன் வடநாட்டிலேருந்து புறப்பட்டு வர்ற போது இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தான் வர்றார். அதுக்கான ஆதாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிநெடுக அனுமன் கோயில், ராமன் கோயில் இருக்குங்க. ராமேஸ்வரக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் அந்த பாதை முழுக்க பயணப்பட்டிருக்கேன். எத்தனை இடங்களில் ராமனுடைய கோயிலும் அந்த அனுமனுடைய கோயிலும் இருக்குது பாருங்க. காரணம் நடந்ததா நடக்கலையா அதெல்லாம் கூட இருக்கட்டுங்க, ஆனால் அதை எல்லாத்துக்கும் அங்கங்கே அந்தந்த ஆதாரங்களை பார்க்குறோம். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு உங்களை கூப்பிட்டுருவேன், அவ்வளோதான். சும்மா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த ராமாயணம் எப்போ முடியும்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா அது இப்போ நினைக்கலாம்ல, அந்த ராமன் அந்த பாலம் கட்டின போது அவங்க யார் யார் எப்படிலாம் உதவுனாங்கன்னு பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு நானும் மனைவியும் போயிருந்தப்ப அங்கே இந்த நேகரா ஃபால்ஸு, நேகரா இல்லை, அந்த சுதந்திர தேவியினுடைய சிலையை பார்த்துட்டு வர்றப்ப அந்த பார்க் முழுவதுங்க அணில்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. அணில்கள்னால் அது பார்த்தா முயல் மாதிரி இருக்கு. அவ்வளோ செழுமையாக இருக்குது அந்த அணில். அது மட்டும் இல்லை, அது அணில்னே நம்ப முடியல. நான் என் மனைவிட்டு கேட்டேன், என்ன இது அணில்ங்கிறாங்க, மேலே 3 கோடை காணமே அப்படின்னேன். அதுக்கு அவங்க உடனே சொன்னாங்க, அதை ராமருக்கு அது உதவி செஞ்சுருக்காதுல்ல அப்படின்னாங்க. ஏன்னா ராமர் அப்படி தொட்டதுனால தான் அதுக்கு
அந்த 3 கோடு விழுந்ததுன்னு சொல்கிறோம்ல. பிற்காலத்தில் ஒரு புது கவிஞர் கூட சொன்னார், எப்படி ராமன் அப்படி தொட்ட உடனே அந்த மேலே வரி விழுந்துச்சு இல்லையா, இந்த அரசாங்க அதிகாரிகள் எதை தொட்டாலும் வரிதான் அப்படின்னாப்புல. அது நமக்கு இது புரியலனாலும் பரவாயில்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பேச வரப்போகிறாங்க. ராமாயணத்தை 3 பேர் தங்களுடைய பார்வையில் பார்க்க இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்னா, கவிஞர் பார்வையில் என்று திரைப்பட கவிஞர் நம்மோடு இன்றைக்கு அமர்ந்து கம்பன் கழகத்தில் அவர் இதற்கு முன்பே எத்தனையோ சபைகளில் பேசியிருந்தாலும் கூட இந்த இடத்தில் அவர் வந்திருப்பது நமக்கு பெரிய பெருமை. அவரை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க. இருந்தாலும் நானும் ஒரு வார்த்தை சொல்லி அறிமுகப்படுத்திடுறேன். அதாவது இவர்கள் இயக்குனர் விக்ரமன் அவர்கள்ட்ட அவருடைய படங்களில் பாடல் எழுதியிருக்கிறாரு. புதிய மன்னர்கள் அதில் உதவி இயக்குனராகவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கு மேலே பல படங்களில் உதவி இயக்குனராக இருந்து பாடல் நிறைய எழுதியிருக்கிறதுல அவரே சொல்ல இருக்கிறாரு. அதே மாதிரி ரொம்ப நமக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படின்னு பார்த்தா இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் வரக்கூடிய அந்த பாடல், ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னு நம்ம கேட்போம். இதை கேட்குறப்ப நமக்கு தெரியும் அவரும் பாடுவார். அவருடைய அந்த பாடல்கள்லாம் இன்னும் குறிப்பாக ஆலங்கட்டி மலை இதில் தெனாலி படத்தில் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல் எல்லாம் எழுதினவர். அவருடைய பார்வையில் கம்பன், கவிஞன் பார்வையில் கம்பன் என்று பேசுவதற்காக கலைக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கும்பிட்டு உட்காந்துக்குங்க, ஒரு அறிமுகம் பண்ணிடுறேன். எந்திரிச்சு ஒரு கும்பிட்டு உட்காந்துக்குங்க அப்படியே. ஏன்னா சில பேர் அறிமுகம் பண்ணுறப்ப ஆர்வத்தில் போய் பெரியோர்களை தாய்மார்களை எப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்காக தான். அதே போல் அடுத்து இயக்குனர் பார்வையில் நம்ம பார்க்க இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் திரு பத்ரி அவர்கள். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, பத்ரி அவர்களை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா வாணியம்பாடின்னு நினைக்கிறேன். வாணியம்பாடியில் அங்கே அந்த தமிழ் இலக்கிய மன்றத்தை, முத்தமிழ் மன்றத்தை பல்லாண்டு காலமாக அவர் பிரகாசம் நடத்திட்டு இருக்காரு. அங்கே அவங்க தலைப்பே வித்தியாசமாக கொடுப்பாங்க. அப்போ தான் நான் பத்திரிகை முதல்ல பார்க்குறேன். திரைத்துறை சார்ந்தவர் எப்படி பேச போகிறாரான்னு நான் நினச்சேன். உண்மையிலேயே அன்றைக்கு அரங்கத்தையே அதிர வைத்த ஒரு பேச்சாளர் யாருன்னா பத்திரி தாங்க. உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர். அவங்க வரிசையாக சொன்ன மாதிரி தில்லுமுள்ளு செகண்டு, அதே மாதிரி காஞ்சனா படம், அரண்மனை, இப்படி நிறைய படங்களை இயக்கியிருக்கிறாரு. நல்ல பேச்சாளராகவும் இருக்கிறார். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. மிகச்சிறந்த பேச்சாளர் பத்ரி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவர் இயக்குனருடைய பார்வையில் கம்பன் எப்படி கம்பராமாயணத்தை படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதா இருக்காங்க. அதற்கு மேலாக வசனகர்த்தாவினுடைய பார்வையில், அதாவது என்னுடைய இனிய நண்பர், இருங்க ஒரு நிமிஷம், இனிய நண்பர் அப்படின்னு பாடக்கூடாது. நானும் அவரும் ஃபோன் பேச ஆரம்பித்தோம்னா எப்படி நான் என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட பேசணும், அதுபோல் அவரோடு நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேசிகிட்டு இருப்பான். பேசுகிற அளவுக்கான செய்தி அவர்கிட்ட இருக்குங்கிறதா முக்கியம். எல்லாத்தையும் எப்படி பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. சில பேர்கிட்ட 1 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. மெட்ராஸ்லேருந்து வர்றப்ப பக்கத்தில் இருக்க பஸ்ஸில் என்னையே அப்படி வெயில் அடிக்குதுன்னு, அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா, ஐயோ இவனோடு எப்படிடா நாகப்பட்டினம் வரைக்கும் போகிறோம்னு யோசிச்சேன் நான். அதாவது எப்படி போட்டாலும் கேட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே பேசவே முடியாது. ஆனால் அவர்கிட்ட அப்படி இல்லை. எந்த செய்திகளை பற்றியும் பேசலாம். ஆனந்தம் படம், பையா, ரன், சண்டைக்கோழி, எல்லா படங்களுடைய அந்த வசனம் மட்டுமில்லை, அவர் எழுதின அந்த கவிதைகள். ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம்னு ஒரு கவிதை தொகுதி நான் அங்கே வெளியீடு செய்கிறப்ப என்னை கூப்பிட்டுருந்தாரு. அற்புதமான கவிஞர், நல்ல ஒரு வசனகர்த்தா. அதுலேயும் எனக்கு பிடிச்ச வசனம் எதுன்னா, இந்த உலகத்தில் 2 பேர்த்த தான் தராசை கொடுக்குறோம். ஒருவர் நீதிபதி, இன்னொருவர் வியாபாரி. வியாபாரியும் சரியாக இருக்க வேண்டும், நீதிபதியும் சரியாக இருக்க வேண்டும், தராசு எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த வசனத்தை கேட்ட உடனே அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். ஐயா பிருந்தா சாரதி அவர்கள் இப்போ சமீபத்தில் பாலா அவர்களுடைய படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. இவங்க எல்லாருமே அநேகமாக எல்லாருமே நீங்கள் நடிக்கலையா? சரி, நீங்கள் அவர் இயக்குனர், அதனால் ஒன்றும் இல்லை.
இங்கே இருக்க எல்லாருமே நடிச்சிருக்கவங்க, என்னை உள்பட அப்படி சொல்ல வந்தேன், அதுக்கு தான். இது இந்த 3 பேர் இவர்களுடைய பேச்சை நமக்கு வந்து அவரவர்கள் பார்வையில் சொல்ல இருக்காங்க. ஏன்னா நமக்கு பார்க்குற போது இப்படி பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும். நாம் பார்த்த படத்தை அதை விமர்சனம் படித்து திருப்பி போய் பார்ப்போம் தெரியுமா, ஏன் இதெல்லாம் மறந்துட்டோமே, இதெல்லாம் பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லுவோம். அந்த எடுத்து சொல்கிற விதத்தில் திரும்ப கேட்கணும் போல தோணுங்க. தெனாலிராமே குதிரை வைக்க போனார், குதிரையை யார் வாங்கலை, காலையிலேருந்து நிற்கிறாரு, யார் வாங்கலை, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது ஒருத்தன் வந்தான், விற்று தரவா, ஆமாம் எனக்கு பாதி காசு தருவியா, தர்றேன். அவன் உடனே ஒரு மேடை மாதிரி ஏறினான். இந்த குதிரை எப்படிப்பட்டு தெரியுமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஆடுனா பறக்கும், இப்படின்னா வரும், ஒன்றா போகும், ஓடக்கூடியது எல்லாரும் கைதட்டுறாங்க, பயங்கர சத்தம் கேட்குது. 50 பொன் 100 பொண்ணு, கடைசியில் 150 பொன் கொடுத்து வாங்கினது யாருன்னா தெனாலிராமே. அவரே அவர் குதிரையை வாங்கிட்டு வந்துட்டாரு. இவன் எடுத்து சொல்கிற வரைக்கும் அவருக்கே தெரியல இப்படிப்பட்ட குதிரையோ நம்ம வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இவங்க சொல்கிற போது தாங்க நமக்கு அதனுடைய அருமை தெரியும். எனக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய ஐயா சம்பத் அவர்கள் இன்னைக்கு இருந்திருக்கணும், கம்பனும் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கணுங்க. ஓ, இந்த நூற்றாண்டில் இப்படியும் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த கம்பனை தங்கள் பார்வையில் பார்க்க இருக்கிறார்கள். முதலில் கவிஞர் பார்வையில் நம்முடைய கம்பராமாயணம் எப்படி ஜொலிக்கிறது என்று பேசுவதற்காக அருமைக்குரிய கவிஞர் கலைக்குமார் அவர்களை அழைக்கிறேன். கம்பராமாயணத்தினை பாடத் தொடங்கிய 1004ஆம் பாடலில் ஸ்ரீ ராமபிரானின் கதையை தான் பாட முயற்சித்ததை தானே விமர்சித்து மருதகாட்சி போய் என்ன பண்ணாரு, ஒரு கவிதையை கொண்டு வந்து MS விஸ்வநாதன் காமிச்சு, வணக்கம் ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது, கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.